ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் சைனா டிராஃபி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் பல தொழிலெலாம் பண்ணுறாரு. ஆனால் ஒன்றும் கூட செட் ஆகலை. அவர் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்டதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஒன்று கூட செட் ஆகவே இல்லைடா, இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் அப்படி அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன். ஹீரோயின் யாரான்னு பார்த்தா சைனாலேருந்து வராங்க. அவங்க கிராமத்தை அப்படியே அழகாக சுற்றி பார்க்குறாங்க. திடீர்னு ஹீரோவை பார்க்குறாங்க, பிடிச்சி போயிடுது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சில ஐடியாக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஐடியாவை வச்சு நம்ம ஹீரோ எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறாரு, இறுதியில் ஹீரோயின் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதா அந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லாவே இருக்குங்க. சைனாலேருந்து அந்த ஒரு பொண்ணு கிராமத்தை சுற்றி பார்க்கணும் சும்மாவா, பல இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஹீரோ பண்ணுற காமெடி நல்லாவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு சைனா பொண்ணு அந்த இந்திய கிராமத்தில் வந்தால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னால் அழகாக காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீமில் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு காமெடியாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரான சொல்லப்பட்ட கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வாட்ஸ் எந்த விதமான குறையும் இல்லை. இப்போ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லைங்க. இது மாதிரி கதைகள் கொண்ட ஏகப்பட்ட படங்களை பார்த்துருப்போம். படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வரைக்குமே ப்ரிடிக்டபுளாகவே இருக்குது. இவங்க இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் நீங்களே கொடுத்து படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணினாங்கன்னா படம் வந்து நல்லாவே வந்திருக்கும். வழக்கமான வர ஸ்லோ பர்ன் திருநெல் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியாக போச்சு, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மொக்கத்தனமாக போகுது. படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவும் இல்லை, ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோல் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி இடத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.